ரஜினி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து இணையதளத்தில் செமையாக வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால் தான் வந்து இந்தியன் 2 படத்தை வந்து சில பேர் வந்து இப்பயும் பார்க்க போகிறாங்க. நாங்கள் தான் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது இந்தியன் 2 திரைப்படம் சங்கர் அவர்களோட ட்ரீம் திரைப்படம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். 6 வருஷம் உழைப்பு தான் வந்து இந்தியன் 2 திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்துக்கு முன்பு வந்து சங்கர் அவர்கள் இயக்கிய 2.0 திரைப்படம் வந்து பெருசாக வந்து ஹிட் அடிக்கல. ஒரு 600 கோடி வந்து வசூல் அடித்தது. ஆனால் வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் கிடையாது. அதுக்கு முன்பு சங்கர் அவர்களோட திரைப்படங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து ஹிட் அடித்தது. இந்தியன் 2 திரைப்படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ புரியும். ஏன்னா வந்து இந்தியன் 2 திரைப்படத்தில் தன்னோட பழைய திரைப்படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து நிறையவே வச்சுருந்தாங்க. தன்னோட அடுத்த திரைப்படத்தோட கேம் சேஞ்சர் ரெஃபரன்ஸும் வந்து அதிகமாக வைத்திருந்தாங்க. ஸோ கமல் அவர்களோட திரைப்படத்தில் ரஜினி அவர்களோட ரெஃபரன்ஸ் வச்சிருப்பது தான் வந்து இப்போ வந்து பெரும் பிரச்சனையாக வந்து ஆகியிருக்கு. ஸோ அதாவது வந்து இந்தியன் 2 திரைப்படத்தில் ஜெகன் அவர்கள் ரஜினி மாதிரி வந்து பண்ணி காமிப்பாங்க. சிவாஜி ரஜினி மாதிரி வந்து பண்ணி காமிப்பாங்க. அது கூட ஓகே. ஆனால் வந்து ரஜினி அவர்களோட ஃப்ரேம் வந்து வச்சு காமிப்பாங்க, சிவாஜி ஃப்ரேம். அப்போல்லாம் வந்து தேட்டரே வந்து செமையாக வந்து கட்ட ஆரம்பித்து விட்டது. இந்த சமயத்தில் தான் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து பார்த்தீங்களா சங்கர் வந்து ரஜினி ஃபேனு நிரூபிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து சிவாஜியை பார்ப்பதற்காகவே வந்து நிறைய பேர் வந்து படத்துக்கு வந்து போவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்களா சங்கர் வந்து பழி வாங்கிட்டாரு அப்படி இப்படின்னு கலாய்த்து கொண்டும் வருகிறார்கள். ஸோ சங்கர் அவர்கள் ரஜினி ஃப்ரேம் மட்டும் வைக்கல, கேம் சேஞ்சர் ஃப்ரேமும் வச்சிருக்காங்க. ஜென்டில்மேன் படத்தோட ரெஃபரன்ஸும் வந்து இந்தியன் 2 வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து பழைய திரைப்படத்தோட ரெஃபரன்ஸ் வந்து நிறையவே வச்சிருக்காங்க. இதனால் வந்து நீங்கள் ரஜினி ஃபேன்ஸ் வந்து இப்படி பண்ணுவது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.